ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட்டுக்கு 70% வரை வரி வசூல் செய்யப்படுவதாக ரசிகர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அண்மையில் நடைபெற்ற சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியின் போது விநியோகிக்கப்பட்ட 4000 ரூபாய் டிக்கெட் மூலம் இணையதளத்தில் விவாதம் எழுந்துள்ளது. ஐபிஎல் போட்டிகளுக்கான டிக்கெட் வரியில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மாநில அரசின் கேளிக்கை வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் வெளியாகியுள்ள செய்தியில், போட்டிக்கான டிக்கெட்டின் அடிப்படை கட்டணம் 2343 என்றும், ஆனால் வரியுடன் சேர்த்து மொத்த கட்டணம் 4000 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பொழுதுபோக்கு வரியாக 25% தொகையான 585 ரூபாய் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும், ஆனால் 781 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு ஐபிஎல் நிர்வாகம் தரப்பிலிருந்து எந்தவித விளக்கமும் வெளிவரவில்லை. இது தவிர பொழுதுபோக்கு வரியுடன் சேர்த்து ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதால் வரிக்கு வரி செலுத்தும் நிலை ஏற்படுவதாகவும், இதனால் டிக்கெட் விலையிலிருந்து 70% வரை வரி விதிக்கப்படுவதாகவும் ரசிகர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அதேவேளையில் பொழுதுபோக்கு வரி போன்றவற்றிற்கு ஜிஎஸ்டி செலுத்த சட்டத்தில் இடம் உள்ளதாகவும் சட்டத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.